இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ரைஸ் ரெசிபி. என்னடா பேர் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தக்காளி சாதம் அண்ட் பிளைன் பிரியாணியோட ரெசிபி காக்டெயில் இது. நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியில் செய்ய போகிறேன் இதை. நீங்கள் வேணும்னா இதுக்கு பிரியாணி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஆயில் வேணும், கீ, வெங்காயம் 2, தக்காளி 3 இல்லாட்டி 4, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரீன் சில்லி 3 இல்லை 4, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் சோம்பு, பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் ஹாஃப் இல்லை 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் கீயும் சூடானதுக்கப்புறம் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க, அது வறுக்கட்டும். க்ரீன் சில்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திருப்பி வதக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அது வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, பிளைன் சில்லி பவுடர், அப்புறம் உங்களோட டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரியான உப்பு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். இப்போ அரிசி போடுறதுக்கான டைமு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 1 கப்பு ரைஸ் எடுத்துருந்ததுனால நான் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி பாயில் ஆகிற ஸ்டேஜ் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கிறேன். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கங்க. ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அரிசி போட்டதுக்கப்புறமா திருப்பி கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குக்கரோட மூடியை போட்டு நீங்கள் வச்சிடலாம். ஸோ நான் விசில் பேஸ் பண்ணி வைக்காமல் டைம் பேஸ் பண்ணி நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ரைஸுக்கு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மூடி வச்சுட்டு 25 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்க போகிறேன். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. வா, நம்மளோட தக்காளி சாதம் கம் பிளைன் பிரியாணி ரெடி.